மகனே, மேசை மீது 2 பவுலில் சாப்பாடு இருக்கிறது. உனக்கு எது வேண்டுமோ எடுத்துக்கொள்ளலாம். ஓ அப்படியா, எனக்கு இதுதான் வேண்டும். ஆஹா, என்ன டாடி, சாப்பாட்டு கடியில் 2 பீஸ் இருக்கு, உங்களுக்கு மட்டும்? நான் தான் முன்கூட்டியே சொன்னேனே, உனக்கு எந்த சாப்பாடு வேணுமோ நீயே செலக்ட் பண்ணிக்கோன்னு. நீ தான் அதை செலக்ட் பண்ண, நான் என்ன பண்றது? மகனே, நேத்து மாதிரி தான் நான் இன்னைக்கும் சொல்றேன். உனக்கு எந்த சாப்பாடு வேணுமோ நீயே செலக்ட் பண்ணிக்க. எனக்கு இந்த சாப்பாடு தான் வேணும். நல்லது, எடுத்துக்க. ஆ, என்ன டாடி, இதில் 1 பீஸ் கூட இல்லை. நீ தானே செலக்ட் பண்ண, நான் என்ன பண்றது? இன்னைக்கும் அதே தான் கேட்குற. உனக்கு 2 சாப்பாட்டில் எது வேணுமோ நீயே செலக்ட் பண்ணிக்க. டாடி, நீங்கள் தான் பெரியவர், இந்த குடும்பத்தின் தலைவர். நீங்கள் எது செஞ்சாலும் எங்களுக்கு நல்லதான் செய்வீங்க. அதனால் நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்க, நான் அதையே சாப்பிட்றேன். நல்லது, நீ இந்த சாப்பாடு எடுத்துக்கொள், நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். என்ன டாடி, இதில் ஃபிஷ்ஷும் இருக்கு. ரொம்ப நன்றி டாடி. இப்ப புரிஞ்சுக்கோ மகனே, சொன்ன உடனே கேட்காம புத்திசாலித்தனமா யோசிச்சு அதுல சிறந்தது எதுவோ அதை செய்யணும். நல்லாவே புரிஞ்சது டாடி.